தமிழர்களே தமிழர்களே உங்கள் கலரை எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க குடும்ப விளக்குப்பா விளக்கு ஒரு விளக்கு கூட இருக்குல்ல. இந்த உப்பளத்துல உள்ள பிரச்சனை இது நடக்குது. முழு மிஞ்சாங்க மேசையில் கிடக்கிற சோறெல்லாம் பொறுக்கி சாப்பிடுவோம். ஒரு நாடு உதவி செய்யணும். பில்லு பில்லு படிக்க போகல. வந்து நாங்கள் முல்லைத்தீவு போட்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா இல்லை, காட்டு இப்போ நல்ல பச்சை பசையான இடங்களால் வந்திருப்போம். சத்தம் போட்டுச்சு. என்ன சத்தம் போனதான் சாப்பிடலாம், சத்தம் வர்ற ஒரு இயற்கையான சாதம்ஸோட இயற்கையான சாப்பிட்டு வீட்டு சாப்பிட்டோம். ஓகே, நாங்கள் பசிக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆள்கிட்ட கேட்டோம். ஒரு அண்ணா எங்கிட்ட திவாகர் அண்ணா எங்களுக்கு தெரியும். அந்த அண்ணா சொன்னார் பாரதி. அவர் கிளிநொச்சியில் கிங்கண்டால அவர்கிட்ட கேட்டதால அவர் சொன்னார், இப்படி பாரதிக்கு போகணும், நல்ல சாப்பாடு சூப்பெல்லாம் அடிக்கலாம், தொண்டை வர நோவுது, அப்போ சூப்பு குடிப்போம். இங்கே வந்தால் இங்கே வந்து சூப்பு இல்லை, ஆனால் வந்து எல்லாம் போசனாக இருக்குது. ஆனால் அங்கே போனாங்களோ அந்த கடை வந்து திருத்த வேலை நடக்கிற காரணமாக அவர் சொன்ன இதால் வேரடி போக்கால போய் போங்க. அப்போ அந்த இடத்த இது வந்து பெரிய ஒரு ஹோட்டல், பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலாக இருக்குது. நான் அப்புறம் அந்த வீடியோ அட்டெக்ட் பண்ணி வருவேன் பாருங்க. பெரிய ஹோட்டலாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளில் மேய்ஞ்சிருக்காங்க சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? டிஃப்ரெண்டாக இருக்குது. அது என்ன வந்துட்டாங்க இங்கிலீஷ் குளவி கூடு வித்தன தலைக்குமே இல்லை. இங்கே வந்து மூத்திர குழவி நிற்குது. மூத்திர குளவி கூடு பொம்பளை பிள்ளை அந்த மூத்த குழவின்னு சொல்கிற ஒரு ஒரேஞ்ச் கலர் குழவி மேலே இருக்குது மண்டையில். அது குத்தது. அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் தான். அப்போ பார்த்தீங்க இந்த புல்லுல அரைஞ்ச மாதிரி இதில் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது தங்களையும் ஒன்றும் செய்யாது. சரி, இதான் இந்த மென்சி. சரி, என்ன தமிழில் என்ன மனைவி இதெல்லாம் சொல்றேன். இல்லை இங்கிலீஷ் வேறு இருக்கிற யோசிக்கணும். அப்படி ஒருத்தர் யோசிக்கிறேன். இல்லை நான் ஏதோ வேற ஒரு வசனம் நல்ல தமிழ் வசனம் வந்து மறந்து அவங்களுக்கு கொஞ்சம் இல்லை குடிச்சிட்டு சிரிப்பாங்க. அதான் இந்த பெண் ஜாதி. ஜாதியில் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு இருக்கு. பொஞ்சாதின்னு சொல்லுவாங்க. பெண் ஜாதின்னு சொல்லக்கூடாது. பெண் ஜாதி இல்லாத நாங்கள் பெண்ணே ஒரு இது பண்ணி அடக்குமுறைக்குள்ள போயிடும். பொன் ஜாதின்னா பொன் மாதிரி பார்க்குற பெண். ஆனால் நீங்கள் நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க, பொண்ணை பொண்ணாக பார்க்குறீங்க, கடவுளை பார்க்குறீங்க, தெய்வமாக பார்க்குறீங்க, பொண்ணை பொண்ணு பாருங்க. அதான் இந்த வீடியோவில் வர கருத்து. சரி, சாப்பிட வந்தியா பொஞ்சாதிக்கு பழக்கங்களை வந்தியா? ஏன் சொன்னாங்கண்டா வந்து உங்களுக்கு மனசு குளிராகவும் மக்கள் மனசு குளிராகவும் சொல்ல என்ன பிரச்சனை உண்மையை சொன்னாங்க. பேசுக்கு ஸ்ரீலங்கால வேலையில எழுதுறது. சரி, இப்போ சாப்பாடு சாப்பிட பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் சொல்லுங்களா? அப்படி நான் கனநாளைக்கு பத்துன்னு சொல்லிங்களா? சாப்பிட பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரைட் ரைஸ் கொத்து ஒரு போசை ஃப்ரைட் ரைஸ் ஃபுல் என்ன இது? நான் வந்து பாஸ்மதியில் போட்டுக்கிறாங்க. ஓகே, பாஸ்மதியில் ரைஸ் வர்றது கொத்து ரொட்டியில் போட்டது பரபர இடங்களில் வந்து இல்லை. இது வந்து மைதாமா கொடுமா. ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. சரி, எப்படி இருக்கு? சூப்பர், நல்லா இருக்கு. பாரதி ஹோட்டல் ரெக்கமெண்ட் பண்ண திவானாக்கு தேங்க்யூ. நல்ல டேஸ்ட். திவானே 2 தடவை எடுத்துட்டேன். அந்த பேருக்கு கொப்பரேட் வந்து கேட்டுச்சுதான். நான் வரப்பில்லை சொல்லிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா கட்டாயம் கேட்பேன் கொப்பரேட் திவானே. நான் 2 பேர் சொல்லிட்டேன். அப்போ 4 தடவை வந்தாலும் காசு கொடுப்பேன். அந்த கொத்து அப்படியே தொடைக்கு அப்படியே வாய்க்குள்ள போய் அப்படியே வாயாலே சொல்கிறேன். நீங்கள் வாயாலே சொல்கிறேன். நீங்கள் நாக்குக்குள்ள சாஃப்டாக இருக்கு. எனக்கு டேஸ்ட்டாக இருக்கு. ஓகே, நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்ன எடுக்க தான் ஆக்கல நானே. என்ன உப்பு தான் நிறைய போட்டிருக்காங்க. ரோசம் வந்து இதில் ஆச்சு. ரோசம் பெரட்டுமா ரத்தி நல்லா இருக்கு. ரொட்டி தான் நல்லா ஏன்னா குழம்பு நல்லா இருக்கு. அந்த குழம்பு தான் ஆனால் கொஞ்சம் குழம்பு இருந்தால ஸ்பைசி இல்லை. ஏன் சொல்லாகும்
இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் போனோம் அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன சொல்லுங்க இந்த கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் தருவாங்க, கொஞ்சம் தருவாங்க. அதை விட போஷன் என்று சொல்லி ஒரு மோசன் போக வச்சிருவாங்க. அப்படி நிறைய இருக்கு. வேற என்ன ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க. பெரிய ஹோட்டல்லையும் சின்ன ஹோட்டல்லையும் இருக்கிற வித்தியாசம். பெரிய ஹோட்டலில் கரண்டியில் தான் சாப்பிடுவோம் உண்டு. கரண்டி ஒன்று தருவோம். இதை பாக்குறதுக்கு ஒரு 4000 பேர் இருக்கிறாங்கடா பின்னால. இந்த கேமரா நீங்க 4 பேர் தான். இந்த இடத்துல இருந்து 4 நீங்க 3 பேர் கூட கையை ஆட்டிட்டு வந்தது. என்ன வச்சது பிளாக் ஒரு பிளாக்கு கூட இருக்குல்ல. எல்லாத்தையும் பீப்ல மட்டும் சாப்பிட்டு விட்டுறேன். சரிக்கா பீப் மட்டும் சாப்பிட்டு விட்டுறேன். எப்படி காவடி இவ்வளோ பிடிச்சிக்கா? எனக்கு பிடிச்சிக்கா எடுத்து சாப்பிடு. பிடிச்சிக்கா ரைஸா கேரி கொத்தா ரைஸா? ரைஸ் தான் 2 முறை மாதிரி தான் கிடக்கு. நாங்கள் அதுக்கு ஒரு சைலண்ட் ஆகிறோம். சாப்பாடு அப்படி இருக்கு. சாப்பாடு பசிக்கு சாப்பிடல, மற்றபடி ஸ்டைலுக்கு சாப்பிடல, மற்றபடி அழகுக்கு சாப்பிடல, மற்றபடி தொடக்க அப்படிதான். நாங்கள் பொய் சொல்லக்கூடாது. மக்கள் வந்து உண்மையா பசி இருந்தா வந்து சாப்பிடும். பின்னால கடைக்காரர் இருக்கிறாரு. ஆனால் ஓகே அண்ணா ஓகே நல்லா தான் இருக்கு. ஓகே கவனிச்சுட்டேன். இந்த வீடியோ 2 பேருமே வந்து பச்சையா புழுவினான். எப்படி இருக்குன்னு கேட்டா எப்படி இருக்கண்டா வேற பச்சை பசங்க வயல பார்த்து வந்தோம். வீட்டை சமைக்கிற சாப்பாடு தண்ணியில நல்லா அலசி போட்டு சாப்பிட்ட மாதிரி கிடையாது. எப்படி எப்படி ஒரு உதாரணம் வித்தண்ணா. அப்ப ரைஸ் வைஃப் நல்லா சமைப்பாவா? தாங்க நான் சமைப்பாவா? பசியாவா சமைப்பா? நான் சாப்பிட நிக்கிறேன் இப்ப சமைக்கிறேன். வீட்டை நாளை எடுத்து விட்டுக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? எத்தனை மாசம் அவங்க குடும்ப ரைஸ் கடை எடுத்து போடுங்க. சாப்பிடவே இல்லை. கண்டனுக்கு கொண்டு வா வளைச்சு நடிச்சு சரியா என்னத்தையும் எடுப்புன்னு கக்கிது. என்னத்தையும் சொல்லக்கூடாது. அதை காட்டி சொல்லு. கப்பல்ஸ் பரிதாபங்க. கடல்ல வர கடல்ல வர கப்பல் கூட ஆளுங்க. அப்போ நீங்களோட கப்பலை பேங்க் பிரேம் கூட ஆளுங்க. என்ன சொல்லுங்க அப்போ கொத்து பரவாயில்ல. ரைஸ் உப்பு அஜினா மட்டும் தெரியாது. அப்படி அங்கே இருக்கலாம். இங்க வந்து பால அவைக்கு நாக்கில் உப்பு தெரியாது. அதால உப்பு வந்து ரைஸ் சாப்பிட்டு பார்த்துனீங்களே. ரைஸ் இல்லாத வெறும் சோறுக்குள்ள மிளகா போட்டு இந்த உப்பளத்துல உள்ள பிரச்சனை இது நடக்குது. ஆனா முழு உப்பு மிஞ்சாங்க. அதுல ஒண்ணும் இல்லை, தூக்கி போடு. எப்படி மேசையில கிடக்கிற சோறெல்லாம் பொறுக்கி சாப்பிடுவோம். ஏன்னா அவன் இந்த இது ஒருவேளை இந்த கோப்பையில் அவங்களுக்கு யார் கோப்பை சாப்பிட்ட கோப்பை இது அது மட்டும் தான் 10% சர்வீஸ் சார்ஜ் 345 இருக்கு. கேஷியர் அதுக்கு சிக்னேச்சர்லாம் வச்சிருக்கு. சொல்ல வார்த்தை இல்லை. நான் சோறாக குடிக்கிறேன். கடைசி அப்படி கொண்டு வச்சிருக்கேன். நீ அவட்டே போட்டு குடிச்சிருந்தீங்களா? கொஞ்சம் ஒரு பேக் அவன் குடிக்கணும். அதான் ரோஸ். Hi baby, what's your name? அதுக்கு சாப்பிடுங்க பில்லை பார்த்துட்டு. தயவுசெய்து நீங்க இங்க இருந்தா வெளிநாடு இருந்தா உதவி செய்யுங்க. பில்லு வெளியே போல அதுவும் அந்த ரைஸ் வந்து
தூக்கி போட்டா ஜம்மன் ரைஸ் சரி இல்லை கடையில் நான் வெளியில் வந்து இதை பெரிய நிறைய கிடைக்கும். என்ன இருக்கு தமிழர்களே உங்கள் கலரை தூக்கி போட்டால் தம்பி என்ன கண்ணாடி மாதிரி கேட்குறீங்க இந்த குரல் கொஞ்சம் மாறிட்டுது இப்போ சாப்பிட்டது ப்ரோ சாப்பிட்டது ப்ரோ நின்ற முஞ்சே தெரியா ப்ரோ அப்போ என்ன மாதிரி சாப்பிட்ட நீ அங்கே ஐயோ வாங்க பிரேம் செட் பண்ணது ஒரு நாள் சொல்லும் போல என்ன தெரியல அது இருந்தா ஓகே கொஞ்சம் அதை எடுப்பேன் சுற்றி எடுப்பேன் கொஞ்சம் ஓகே அப்படியே தான் இருந்துச்சு முதல் ஓகே சாப்பாடு ஓகே என்னென்றால் கொஞ்சம் என்ன பிரச்சனை ரைஸ் மட்டும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஓகே ஆனால் காசு நான் யோசிக்கல இப்போதான் யோசிச்சேன் என்ன சொல்லலாம் காசு பிரச்சனை 5 பேர் சாப்பிட்ருக்கோம்டா 3700 3700 ஓகே ஓகே அது பெரிய ஹோட்டல் இல்ல, அது ஒரு 300 ஹோட்டலுக்கு ஓகே வளமை எல்லா இதுலையும் இருக்கிறது இங்கே பரவாயில்ல சார்ஜ்னு சொல்லி போடப்பட்டிருக்கு மற்றபடி வந்து சாப்பாடு எல்லாமே ஓகே என்ன அந்த குழம்பு தான் கொஞ்சம் பத்தாது குழம்பு பார்த்தாது மற்றபடி வந்து ஓகே குழம்பு கூட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் என்ன சொல்லுங்க எனக்கு பிடிச்சிருந்தது ஸ்டார்ட்ல சாப்பிட அந்த குழம்பு கரையோட இல்லைன்னா குழம்பு கம்மி அப்போ நீங்கள் குழம்பு முடிச்சிங்க காலில் தவே இல்லாத இவெல்லாம் கூட இன்னும் அப்படியே வலிச்சவா அப்படியே அப்படிலாம் அப்படியே கையால் அப்படியே வலிச்சு இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கு நல்லா இருக்கு அப்படியே சுத்தி வர பார்ப்போம் இந்த முன்னுக்கு ஒரு அழகான இது நம்ம எப்போ வலிக்கிறாரு கைராஜ் எப்படி இருக்கும் சாப்பாடு உங்களெல்லாம் முடிக்க சொல்லுங்க எப்படி இருக்கா இல்லாவே இல்லை அட பாய்